ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? அப்புறம் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைவில் ஒரு 4-5 டேஸாக கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்குது. சரியா? என்னோடய லைவுன்னாக்கா அது உங்களுக்கும் சார்ந்தது தானையா? அப்படி இருக்கும்போது என்னோடய ப்ராப்ளத்தை நீங்கள் எல்லாருமே என்ன என்ன என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் தினம் தினம் லைவில் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அது என் மேலே இருக்கிற கேரிங்கு, என் மேலே உங்களுக்கு இருக்கிற அக்கறை, இதனால் கேட்குறீங்க. கரெக்டாக நம்ம ஒரே விஷயத்த நம்ம உட்காந்து நம்ம லைவ் நடத்தணுமானாக்கா நம்ம அடுத்தபடி எடுத்து வைக்க முடியாது. சரியா? அடுத்து நம்ம மேல் நோக்கி தான் போகணும், கீழ் நோக்கி போகக்கூடாது. நம்ம மேல் நோக்கி போகும்போது தான் நம்ம வெற்றி எனும் பாதையை அடைவோம். நம்ம அதனால் நம்ம வெற்றி பயணத்தை நம்ம தொடரும்போது எல்லாமே நம்மளுக்கு எந்த எந்த விதத்துலையாச்சும் நம்மளுக்கு இழப்புகள் ஏற்பட்டுனே தான் இருக்கும். ஏன்னா கடவுள் நம்மளுக்கு ஒரு சோதனை கொடுக்குறாருனாக்கா அந்த சோதனையை நம்ம முறியடித்து நம்ம சாதனை படைக்கணுன்றதுக்காக தான். நான் பெருசாக சாதனையெல்லாம் எதுவும் படைக்க போகிறது கிடையாது. என்னோட சின்ன சின்ன ஆசை, என்னோடய வாழ்க்கை இப்படி இருக்கணும், நான் இப்படியெல்லாம் வாழணும், இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழணும்னு நினச்ச ஒரு வாழ்க்கையை தான் நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் அமைச்சு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகேவா? இப்போ மெயின் என்ன ஒரு காரணம்னாக்கா அதிகம் மன உளைச்சல் எனக்கு அதிகம் ஆயிடுச்சு. மன உளைச்சல் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே எனக்கு மன உளைச்சல் கொடுக்கல. சப்போஸ் அந்த மாதிரி என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்னோட ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா நான் அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், அது எனக்கு பெரிய மேட்டராகவே தெரியாது. ஏன்னா ப்ராப்ளம் எங்கள் வீட்டில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் என்ன தான் கூப்பிடுவாங்க. என்னை கூப்பிட்டு இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் சொல்லிட்டு நான் அது கரெக்டான ஒரு ஆங்கிளில் டீல் பண்ணுவேன். சரிங்களா? அந்த மாதிரி தொண்டை வேறு கொஞ்சம் சரியில்லை. அந்த மாதிரி எல்லாருக்கும் நான் ஒரு இதுவாக தான் இருப்பேன். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது அது எனக்கு ஃபேஸ் பண்ண முடியலன்றதெல்லாம் கிடையாது. மனசோட ஆதங்கம் தான் நான் லைவில் வெளிப்படுத்துகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்னையும் எடுத்துக்கங்க. நான் நல்லவளா கெட்டவளா, நான் எப்படியாப்பட்டவன்னு யாருக்குமே தெரியாது. சரியா? நான் தவறுதலாக இருந்திருக்கலாம், ஏகப்பட்டது சொல்லலாம். சரியா? என்னோடய லைஃபு எப்படி நான் வாழ்ந்துருக்கலாம், வளர்ந்துருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்குது. சரியா? அதெல்லாம் எதுவுமே யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி நான் சோஷியல் மீடியாவில் வரேன், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் லைவ் போடுறேன், உட்காடுறேன், நான் பேசுகிறதுல சில பேருக்கு நான் பேசுகிறது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பல பேர் நான் என்ன பேசுகிறேன்னு கேட்குறதுக்காக பார்ப்பாங்க. அந்த மாதிரி நிறைய கோணத்தில் நம்ம எல்லாருமே நிறைய கோணத்தில் தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் பழகும்போதோ பேசும்போதோ யாரை பற்றி நான் மோஸ்ட்லி யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன். எனக்கு யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு தெரியும். நான் அதிகம் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், பழக மாட்டேன். எத்தனை வருஷம் பேசினாலும் பழகினாலும் அதோ இப்போ கூட இன்ஸ்டாகிராமில் என்னோடய பழைய டிக்டாக்ல இருந்த ஒரு சகோதரி, அந்த அக்கா எனக்கு நம்பர் போட்டுக்கிறாங்க. கனிச்செல்லம் பாப்பா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஃபோன் பண்ணுமான்னு சொல்லிட்டு. நான் பண்ணுறேன்க்கா அப்படின்னு நான் மெசேஜ் போட்டுக்கிறேன். நான் இன்னும் ஃபோன் பண்ணி பேசலை. எனக்கு கொஞ்சம் மைண்டு சரியில்லை. அவங்களும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு மெசேஜ் போட்டு வரேன். டக்குன்னு பேசும்போது நம்ம ஒரு மனக்கவலில் பேச முடியாது இல்லையா? அதனால் நான் இன்னும் அவங்களுக்கு கூட ஃபோன் பண்ணல. யாருக்கிட்டையுமே நான் அட்டாச்மெண்ட் ஆக மாட்டேங்க. யாருக்கிட்டையுமே அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டேன், பழக மாட்டேன். ரொம்ப என் வீடுன்னா நாயின்னா பக்கத்து வீடோ அது எந்த ஒரு இதுவுமே நான் இது பண்ண மாட்டேன். காலையில் வீட்டில் சமைப்பேன், பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு நான் வீட்டு வேலை பார்ப்பேன். என் வீட்டுக்காரர் வந்துடுவாங்க. அதோடு சாப்பிட்டு நான் தூங்குறணும், ரெஸ்ட் எடுக்கணும், ஃபோனு நோண்டுறணும், அந்த மாதிரி நான் போயிடுவேன். சாயந்தரம் மறுபடியும் அகெயின் வீட்டு வேலையை முடித்து லைவ் போகிறது. இதை தவிர்த்து எனக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. சரியா? எல்லோரும் கேட்குற மாதிரி லைவே எனக்கு ஒரு வேலையானாக்கா அதுவும் எனக்கு கிடையாது. வீட்டு குடும்பத்தையும் பார்க்குறேன், லைவும் நடத்தணும். பேசுகிறவங்க 1000 பேசலாம். லைவில் உட்காந்துக்கிட்டு இதை பேசுகிற அதை பேசுகிறேன்னு 1000 பேசினாலும்
யாரும் வந்து நம்மளுக்கு படி அளக்க போகிறது கிடையாது. என்னோடய வேலையை நான் பார்த்தா மட்டும்தான் நான் எப்படியோ இருந்துட்டு போகிறேன். என்னோடய வேலை நான் அப்படின்னு தான் நான் போவேன். சரியா? பேசுகிறவங்களுக்காக நான் லைவ் நடத்தாமல் விட்டுரு போகிறதும் கிடையாது. எத்தனையோ பேர் என்னை வந்து அடிச்சிட்டாங்கன்றதுக்காக நான் எந்திரிக்காமல் போகிறதும் கிடையாது. எல்லாமே எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். சரியா? இப்போ என்ன பிரச்சனைன்னா, நான் வந்து ஒரு நம்பிக்கைன்ற அடிப்படையில் தான் வந்து சரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நான் கூட பாருங்கள், இன்றைக்கி நான் ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு நான் லைவில் உக்காந்து எனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் எனக்கு இன்றைக்கி வேணும்னு சொல்லிட்டு நான் லைவில் உக்காந்து நான் அழுந்தேன்னாக்கா, லைவ் பார்க்குறாங்க எல்லாருமே 100 ரூபா போட்டிங்கன்னா 10 பேர் போட்டிங்கன்னா எனக்கு 1000 ரூபாய் வந்துடும். அப்போ அந்த 10 பேர் எனக்கு பரிதாபப்படுவாங்க இல்லையா? அந்த ஒரு பரிதாப நிலையில் தான் நான் வந்து சில பேர்கிட்ட வந்து பேசுறது வந்து காமன் தான். யார்கிட்ட வேணாலும் பேசலாம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், புரியுதா? ஆனால் அது வந்து என்ன ஆச்சுன்னாக்கா வந்து அது அப்படியே வந்து அதிகமாக வந்து இந்த பாசம், பரிதாபம் இந்த மாதிரி ஒரு நிலையில் கொண்டு போனதுக்கப்புறம் நம்மளோட மைண்டு வந்து நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன செய்கிறோம், எதுவுமே நம்மளுக்கு புரியாமல் போயிடும். அப்படி புரியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, அவங்களோட சந்தோஷத்துக்காக வந்து தன்னை கஷ்டப்படுத்திக்கிறோம், தன்னை நம்ம இது பண்ணிக்கிறோம். சரி வீடு, பரவாயில்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, பாவமாக இருக்குது, அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க, நம்ம யோசித்து கடைசியில் வந்து என்ன நானே திரும்பி பார்க்கும்போது நான் தாண்டா இவ்வளோ நாளாக பாவப்பட்டு இருக்கிறேன். பாவப்பட்ட ஜென்மம்னா அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தாங்க. என்னோட நிலைமையெல்லாம் யாருக்குமே வந்துடக்கூடாது. நான்லாம் வந்து ஒரு குழந்தை வச்சுட்டு 2 பிள்ளைங்க, எனக்கு ஒரு பையன் ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஏன்னா நான் கஷ்டப்படும் போது யாருமே எனக்கு வந்து இருந்து உதவி செய்யலையோ, பார்க்கல. நான் எத்தனையோ இடத்துல வந்து பிளாட்ஃபார்மில் இருந்திருக்கிறேன், இந்த பழ வியாபாரம் பண்ணியிருக்கிறேன், ஹோட்டலாக போயிட்டு எச்சு பிளேட்டு கழுவி இருக்கிறேன். எல்லாம் கஷ்டப்பட்டு தாங்க நானும் இருந்தோம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் உட்காந்து 4 காசு சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன கஷ்டப்பட்டேன், அந்த கஷ்டத்துலேயும் நான் எப்படி குடும்பம் நடத்தினேன். எனக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் ஒன்று ஒன்று ஆசை எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது தான். நம்ம வீடுன்னா 4 பேர் வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது வந்து நம்ம வீட்டில் வந்து இது இருக்கணும், நான் உட்கார சேரு கூட எடுத்துக்கங்க, இந்த சேர் இருக்கணும், இதெல்லாமே நான் சின்ன ஆசைப்பட்டது தான். ஆசைப்பட்டு நம்ம இந்த பொருளெல்லாம் வாங்கிக்கணும், வச்சுக்கணும், இப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கிறது தான். அந்த மாதிரி வந்து நானும் ஆசைப்பட்டு வாங்கினே தவிர எனக்கு ஒரு கை கொடுக்கறது கூட யாருமே கிடையாது, ஒரு சப்போர்ட்டிங் கூட யாருமே கிடையாது. நான் கஷ்டப்படும் போது யாருமே இல்லை. ஆனால் இன்றைக்கி யாரோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். எல்லாத்துலேயுமே பணங்காசுன்றத விட்டுட்டு எல்லாத்துலேயுமே அவங்களோட கஷ்ட நஷ்டங்களுக்கு ஒரு சமாதானத்துக்கு கூட எடுத்துக்குங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சில துரோகம் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு ரொம்ப வலி கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து அந்த வலியை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அந்த வலியை கொடுத்ததுக்கான ஒரு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல், கொஞ்சம் கூட அந்த ஏங்க ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னாக்கா, ஆமாங்க இது தப்புன்னு சொல்லிட்டு ஒத்துட்டு போகிறதுல ஒன்றுமே தப்பு கிடையாது. ஒரு பேச்சை மாற்றி பேசி யாருங்க அந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கிறா? எல்லாருமே இந்த காலத்தில் யாருமே முட்டாள் கிடையாது. எல்லாமே தெளிவாக இருக்கிறாங்க. இந்த காலத்தில் அதுவும் போயிட்டு யாரும் ஏமாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன ஏமாற்றணும்? எனக்கு வந்து எது பொய் எது உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கணிக்க முடியாதா? நான் அவ்வளோ கூடவா வந்து முட்டாளாக இருக்கிறேன்? இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு நான் இது பண்ணுற அளவுக்கு நான் எல்லாரும் மாதிரியும் கிடையாது. நான் வேறு மாதிரி ஒரு டைப்பு. யார் சொல்கிறதையும் நான் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு வந்து இது நான் தீர விசாரிச்சுப்பேன். இது உண்மையாக நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சுனாக்கா அப்போ யார் மேலே தப்பு இருக்குது, அந்த தப்பு வந்து வெளியில் வரணும். அப்படி இல்லைன்னாக்கா ஒத்துக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து திருடனா இருக்கிறவன் நான் திருடினேன் அப்படின்னு ஒத்துக்க மாட்டான். அவனுக்கான பனிஷ்மெண்ட்டு அங்கே கூட்டின்னு போயிட்டு லாடம் கட்டினா தான் அவன் ஒத்துப்பான். அதே மாதிரி தான் எல்லாருமே தான் செய்கிற தப்பை வந்து தான் யாருமே வந்து ஒத்துக்கிறது கிடையாது. அது ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு அடுத்தடுத்த பொய் இவங்கக்கிட்ட போய் பேச அவங்கக்கிட்ட போய் பேச யார்கிட்ட பேசி என்ன ஆக போகுது? யார்கிட்ட பேசி என்ன ஆக போகுது? இதனால் ஒரு யூஸும் கிடையாது. இன்றைக்கி சொல்கிறேன், எனக்கு நேற்றைய எதிரியாக இருப்பாங்க, இன்றைக்கி நண்பனாக ஆவாங்க. சரியா? இன்றைக்கி நண்பர்களாக இருப்பவங்க நாளைக்கு எதிரியாக மாறலாம். ஓகேவா? இதுதான் எந்த ஒரு பழக்க வழக்கத்துலேயும் இதுதான் சாத்தியம். சரியா? அந்த மாதிரி
என்னை கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து பேசுறது, என்னை கொண்டு போய் இவங்க கிட்ட சொல்கிறது, அவங்க கிட்ட சொல்கிறது, இது எல்லாமே வந்து நீங்கள் எனக்கு எல்லாம் செஞ்சு பார்த்து நீங்கள் எனக்கு உங்களால் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா அப்படி சொன்னால் கூட நம்ம சரி விடு, அவங்க வந்து நம்மளை பார்த்தாங்க செஞ்சாங்க, இவ்வளோ நம்மளுக்கு அவங்களால யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகலாங்க. ஒன்றுமே கிடையாது. நம்மளை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை தூற்றும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இதே ஒரு விஷயம் என்னை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் வந்து பேசும்போது பேசுன அந்த நபர்கிட்ட இப்போ பேசுகிறாங்கல்ல, அந்த நபர்கிட்ட வந்து சொல்கிறாங்கல்ல, அந்த நபர் பற்றி அப்போ என்கிட்ட எவ்வளோ பேசியிருப்பாங்க? அவங்கன்ட்டு கிடையாது, எத்தனை பேர் பற்றி எவ்வளோ விஷயத்த எனக்குள்ளே சொல்லியிருப்பாங்க. யோசிக்கணும். நான் வந்து என்னோட இது மட்டும்தான் நான் பேசுகிறேன். ஆனால் இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதில் மணிக்கணக்கில் பேசின நான் வந்து எவ்வளோ விஷயத்த நான் இந்த காது கொண்டு கேட்டிருப்பேன். எவ்வளோ விஷயங்கள் நிறையா இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஏன் அதை ஷேர் பண்ணிக்கல? அது எனக்கு தேவையில்லை. அந்த நிமிஷம் அவங்க சொன்னாங்க, நான் கேட்டுக்கிட்டேன், இந்த காதில் வாங்கி இந்த காதில் தள்ளி விட்டேன். எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. இங்கே இருக்கிறது அங்கே கொண்டு போய் சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே கொண்டு போய் சொல்கிறது, எனக்கு அது வேலையும் கிடையாது, எனக்கு அது பழக்கமும் கிடையாது. ஏன் அவங்கள பற்றி நம்மக்கிட்ட சொன்னாங்க, இதையே நம்ம விமர்சிக்கணும்? சரியா? அது தப்போ சரியோ, அது நடந்துச்சோ இல்லையோ, ஆனால் ஒரு விஷயம் நம்ம காதுகிட்ட வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? இதுதான் நம்மளுக்கு வேலையா? வாழ்க்கையில் இது மட்டும்தான் இருக்குதா? வாழ்க்கையில் எவ்வளோவா இருக்குது, அடுத்தடுத்து வேலை இருக்குது. அது மாதிரி இன்னைக்கு நீங்கள் எல்லாம் பண்ணதை நான் திருப்பி உட்காந்து நான் பேச ஆரம்பிச்சேன்னாக்கா அசிங்கமாயிரும். புரியுதா? யாருக்கு எந்த இடத்துல எந்த ஒரு கான்ஸ்டப்புக்காக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம், அது அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி வந்து ஏற்கனவே நம்மளுக்கு முன் அனுபவங்கள் இருக்குது. நம்ம இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண போனப்போ இதனால் வந்து நம்ம எவ்வளோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறோம், யார் மேலே தப்பு யார் மேலே சரின்றது வந்து இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா? யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம சொல்லும் போது நம்மளோட மனசு ஏற்றுக்காது. இவங்க வந்து வீணாக தான் சொல்கிறாங்க, வீண் பழி போடுறாங்க, அப்படி தான் வந்து இருக்கும். கொஞ்ச நாள் வந்து நம்ம பழகும்போது தான் தெரியும் உண்மைதான். ஏன்னா நம்மளுக்கு அந்த வலி தெரியுது இல்லை, நம்ம அந்த வலியை அனுபவிக்கிறோம்ல. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கே இந்த நிலைமைன்னாக்கா யாருன்னே தெரியாதவங்க அவங்களுக்கு வந்திருக்காதா, அப்போ அவங்க சொன்னது கரெக்டு தானே, அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்க முடியும். நான் இப்போவும் சொல்கிறேன், என்னைய வந்து உங்ககிட்ட பேசுகிற ஒரு ஆள் உங்களை பற்றி என்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்கன்ட்டு யோசிங்க. புரியுதா? நான் பேச ஆரம்பிச்சேன்னாக்கா நல்லா இருக்காது. சரியா? நல்லா இருக்காது. நீங்கள் வந்து ஒரு ஃபோன் காலில் கான்ஃபரன்ஸோ ஒரு ஃபோன் காலில் தான் பேசுவீங்க. நான் வந்து எனக்கு எப்போவுமே எல்லாமே வந்து சோஷியல் மீடியா தான். சரியா? நீங்கள் நினச்சிக்கலாம் உனக்கு வேறு வேலை இல்லையா, இதுதான் உனக்கு வேலையா அப்படின்னு நினச்சிக்கலாம். எஸ், அப்கோர்ஸ் என்னோடய ஒர்க் இதுதான். நான் இப்போ இல்லை, கிட்டத்தட்ட 12 வருஷமாக நான் சோஷியல் மீடியாவில் இருக்கிறேன். என்னோடய பிரச்சனையை நான் எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி தான் நான் டீல் பண்ணுவேன். இது கொண்டு போயிட்டு உங்களை மாதிரிலாம் வந்து 4 பேர் கூட்டணி வச்சாலும் நான் பஞ்சாயத்து பண்ண நான் விரும்பலை. எனக்கு வேண்டாம். எனக்கான நியாயமோ நீதியோ முடிஞ்ச அளவுக்கு போராடுவேன். அப்படி முடியலன்னாக்கா அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போயிடுவேன். இதுதான் நான். சரியா? யாருக்கிட்டேயுமே நான் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒட்டி உரச மாட்டேன். நானாக இருக்கணும்னு நினைக்கிறோம். சரியா? அந்த ரீதியில தான் நான் சொன்னேன், என்னையை பற்றி யாரும் பேசக்கூடாது. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். சரியா? நான் தப்பான கேரக்டராக இருந்தாலுமே யாரும் பேசக்கூடாது. என்ன பேசுனா நான் திருப்பி பேசுவேன். என்ன எப்படி எல்லாருக்கும் வந்து வலிக்கு தான் செய்யும், எல்லாருக்கும் மனசு இருக்குது இல்லையா? ஸோ அதனால் வந்து என்ன பேசும்போது நான் வாய் பொத்திக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் திருப்பி பேச தான் செய்வேன். அது யாருன்னா இருக்கட்டும், வயசில் பெரியவங்க சின்னவங்கலாம் கிடையாது. வார்த்தைகள் எல்லாருக்குமே ஒன்று தான். என்ன பேசுனா நான் பேசுவேன். என்னை பேசுகிற அளவுக்கு உங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் உன்னை பேசினா நான் 1000 பேசிட்டு போகலாம். சரியா? இப்போவும் சொல்கிறேன், நான் எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறைய விஷயங்கள் நான் வந்து எனக்குள்ளே வச்சுருக்கிறேன். அவுத்து விட்டாக்கா அப்புறம் நல்லா இருக்காது. சரியா? இன்னொன்று வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டா, ஒரு துரோகத்தை பண்ணிட்டா, அதுக்கான வந்து
மனசு ரீதியாக குற்ற உணர்ச்சி உணர்த்தணும். ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி உறுத்தலைன்னும் போது மனுஷனே கிடையாது, வாழ்ந்து பிரோஜனமே கிடையாது. இந்த பூமிக்கு பாரமான ஒரு பர்சன், வேஸ்ட் பீஸ், வேஸ்ட் பீஸ். புரியுதா? இதுதாங்க லைவில் வந்து எல்லாருமே வந்து ஒரே கொஸ்டின் தான். அது நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் லைவில் வந்து பிரச்சனைகள்லாம் வந்து கொண்டு வந்து பேசுனதுக்கப்புறம் எல்லோரும் கொஸ்டின் கேட்குறீங்க. என்னால் தெளிவான ஒரு பதில் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்ல முடியல. நான் சொல்கிறது என்னென்னா, என்னோட நல்லெண்ணெய் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு என்னைய வந்து கஷ்டத்தில் தள்ளி விட்டாங்க, என்ன குரூப்பாக சேர்ந்து என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க, என்ன வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, நல்லது செய்ய போயிட்டு நம்மளை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கதும் இல்லாமல் என்ன சொல்கிறது, இந்த மானபாங்கம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்க தகுதி இல்லாதவங்கெல்லாம் கொஸ்டின் கேட்கும்போது அந்த மன உளைச்சலுக்கு நான் ஆளாயிட்டேன். சரியா? இது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். எல்லாரும் பேசுனதுமே இன்க்ளூடிங் அவங்க சன்னு பேசுனது வரைக்கும் என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது. எல்லாமே அப்படியே இருக்கட்டும். எனக்கு ரொம்ப மன உளைச்சல் அதிகமாகிடுச்சுன்னா எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நான் மான நஷ்டீடு வழக்கு போடுறேன். எப்படி ஒரு பொண்ணை வந்து எப்படி அவதூறாக பேசலாம், எல்லா ரெக்கார்டும் எல்லா ப்ரூஃபும் நான் வச்சுட்டு தான் நான் போவேன். சும்மாலாம் நான் போக மாட்டேன். ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு அவதூறாக பேச காரணம் என்ன, இன்னொரு ஆள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்தாலும் அங்கே செல்லாது. ஏன்னா ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. இவ்வளோ விஷயமும் நான் பதிவு பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த அளவுக்கு எந்த பொண்ணாக இருக்கட்டும், நம்ம பெத்தவ ஒரு தாய், நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு குழந்தைய குத்துருப்புல நம்ம பொண்டாட்டிக்கிட்ட படுத்து, அதுக்கு பிறந்ததும் ஒரு பெண். பெண் பெண் இல்லையா? எல்லாருக்கும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும், எல்லாத்துக்குமே அந்த உணர்ச்சிக்கும் உயிர் உண்டு. சரியா? உயிர் உண்டு. பாசத்தால் என்னை அடிச்சுட்டு போயிருந்தாக்கா இவ்வளோ பிரச்சனை கிடையாது. எல்லாமே பக்கா பிளான் பண்ணி ட்ராமா போட்டு என்கிட்ட வந்து இவ்வளோ நாள் என்கிட்ட ட்ராமா போட்டு இருந்திருக்கிறாங்க. நிறைய துரோகங்கள், வலிகள் இவ்வளோ கொடுத்ததுனால தான் என்னால் இன்றைக்கி தாங்கிக்க முடியாமல் நான் கஷ்டப்படுறேனே. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஜுஜுப்பிங்க. என்னங்க இருக்குது வாழ்க்கையில்? நான் சந்தோஷமாக வாழாமல் இருக்கிறேன். இப்படி ஒரு வாழ்க்கை கடையில் நிறைய பேர் ஏங்கி இருக்கிறாங்க. எத்தனை பெண்கள் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா வாழ்க்கையில்? ஆனால் எனக்கு அந்த கஷ்டமே கடவுள் கொடுக்கலைங்க. நான் நல்லா இருக்கிறேன். நிறையா எங்கள் வீட்டில் பிரச்சனை வரும். ஏன் எனக்கும் மாஸ்டருக்கும் பிரச்சனை வரும்போது நான் எத்தனை தடவை லைவில் உட்காந்து சொல்லின்னு இருக்கிறேன். அழுந்தெல்லாம் இல்லையா? எங்கள் சண்டே எல்லாமே ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 hour வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே சமாதானம். இந்த மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. சில சேராத கூட்டணி வச்சு பல மன கஷ்டம், டிப்ரெஷனு, நிறைய டிப்ரெஷனில் போயிட்டேன் நான். இதுதான் எனக்கு தாங்கிக்க முடியாத ஒரு வழியாக போச்சு. அதுலேருந்து நான் மீண்டு வரணும். இப்போ வரைக்குமே அந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டு கிடையாது. நான் வந்து சில விஷயங்கள் லாஸ்ட்டு ஃபைனலாக சொல்லியிருக்கிறேன். ஏன்னா என்னோட வழி, எனக்கான மருந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். அதுக்கான சொல்யூஷன் கிடைத்தால் மட்டுமே இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் பிரச்சனை தொடரத்தான் செய்யும். ஏன்னா என் வழி, நான் காயத்தை மறக்கவே மாட்டேன். அதுக்கான மருந்து எனக்கு போட்டே ஆகணும். அதுக்கான சொல்யூஷன் வந்தே ஆகணும். நான் மறக்கவே மாட்டேன். நான் சும்மாவே இருக்க முடியாது. எனக்கு அவ்வளோ, நான் நல்லா தானே சிரித்து பேசிகிட்டு இருக்கிறேன். மைண்டுக்குள்ளே அவ்வளோ யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது. சில காரணத்துக்காக அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ஒத்தி வச்சுருக்கிறேன். ஆனால் முடியல. சரிங்க, ஓகேங்க. வீட்டில் வேலை இருக்குது, போய் வேலை பார்க்குறேன், வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். எந்த பெண்களும் சரி, யாரையும் நம்பி தன்னோட பர்சனல் லைஃப்பை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இன்னொன்று வந்து நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் நம்ம நினச்சி பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு பரிதாபத்தை பாருங்கள். நம்ம கஷ்டமும் நம்மளுக்கு தான். யாரும் வந்து நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. யாரும் வந்து நம்மளுக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க. எல்லாமே நம்மளை யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க. எந்த பெண்களும் சொல்கிறேன்,
பேசுகிறீங்களா பழகுறீங்களா அந்த நிமிஷம் பேசுங்க, அந்த நிமிஷத்தை அதை விட்டு வெளியில் வந்துடுங்க. தன்னோட குடும்பத்தை பற்றி யாரும் எதுக்கும் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அடுத்தவங்களை நம்பியும் வாழ வேண்டாம். நான் யாரையும் நம்பி நான் வாழ கிடையாது. சரியா? என்ன தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது வரைக்குமே வந்து என்னால் தான் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. யாராலையும் நான் சந்தோஷமாக வாழலை. சரியா? இதுதான் உண்மை. இந்த வீடியோ இது வரைக்கும் நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து நான் வேணுமானா கூட நான் நாளைக்கு கூட நான் பேசி வீடியோ போடுறேன். நிறைய விஷயம் நான் பேசணுன்ட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் பேச முடிஞ்சிச்சு. எல்லாமே வந்து கொஞ்சம் இக்கு டாட் வச்சு தான் நான் பேசியிருக்கிறேன். வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து பேசும்போது வந்து என்னோடய ஆதங்கங்கள் வந்து நான் முழுசாக கொட்டக்கூடிய நேரம் வரும். இது எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே நிறையா மறைச்சி தான் இருக்குது. நான் நிறையவே எடுத்துன்னு வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரியா? சரி, ஓகே, டாட்டா, பை பை, see you.